ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த குருவிகளோட சத்தம் கேட்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்குது இல்லைங்க. எனக்கு ரொம்ப ஆசை இந்த குருவிகளோட சத்தம், இந்த கிளிகளோட சத்தம்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது. அதனால தான் நீங்களும் கேட்கணுன்றதுக்காக என்னோடய வாய்ஸ் எதுவும் அவ்வளோ நேரம் கொடுக்கவே இல்லை. இதுக்கப்புறம் என்னோடய வாய்ஸ் நான் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனால தான் வாய்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்டனுக்கு தான் போகிறோம். நம்மளுடைய தோட்டத்தில் போய் என்னோட ஒரு நாள் ரொட்டீன், நான் என்னென்ன வேலைகள் செய்கிறேன் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச வரையிலும் நான் வாய்ஸ் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில அந்த தண்ணியோட சவுண்டு, அந்த கிளிகளோட சவுண்டு, பறவைகளோட சவுண்டெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கும் அந்த ஒரு சத்தம் கேட்கணும். அது ஒரு நேச்சுரலான இயற்கையாக சார்ந்த ஒரு சத்தம், அதையும் நீங்கள் கேட்கணும். உங்களுக்கும் அது ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் நான் அந்த டைமில் நான் வாய்ஸ் கொடுக்கல, மற்ற நேரங்களில் நான் வாய்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா காலையில் 5:30க்கு எழுந்திரிச்சிட்டு நம்ம குளித்து முழுவிட்டு எல்லாத்துக்கும் வரணும். நம்ம துபாய் மாதிரி பாண்டையெல்லாம் இருக்கக்கூடாதீங்க. அதனால் ஒரு காட்டுக்கு போகிறோம் அப்படின்னா சுத்தபத்தமாக வரணும். அதனால் காலையிலே குளிச்சுட்டு 5:30க்கெலாம் நானும் ஜாக்கும் குழந்தைங்க 2ம் தூங்குறாங்க. அக்காட்ட விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பி வந்தாச்சு. வரும்போதே டீ கடையில் ஃப்ளாஸ்கில் டீ வாங்கிட்டு அங்கே போய் குடிச்சிக்கலான்ட்டு நாங்கள் உட்காந்து டீ குடிச்சிட்டு அடுத்து எங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னென்ன வேலைகள் செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே பாருங்கள். கீழே இறக்கி கீழாக வைப்பேன், அப்போ தான் தண்ணி அங்கே ஏறுது பாரு.
லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கேள்விகள் வந்து நிறைய கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. இந்த இடம் வந்து எத்தனை ஏக்கரு, எங்கன இருக்குது, எவ்வளோவுக்கு வாங்குனீங்க அப்படின்ற டீட்டெயிலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிக்குள்ளார தான் இருக்குது. நாங்கள் புது வீடு கட்டியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே வர இடம் தான் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1 ஏக்கருக்கு கொஞ்சம் கம்மி, 69 சென்ட்டுன்னு சொல்லுவாங்க. 70ன்னு வச்சுக்கோங்களேன், 30 சென்ட் கம்மி. அதனால் இது வந்து 1 ஏக்கருக்கு கொஞ்சம் கம்மி தான். அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்ன மண், இதில் என்னென்ன போட்டால் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து நாங்கள் முதல் அடி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இனிமேல் தான் ஒவ்வொரு விஷயமாக நாங்கள் வந்து கற்றுக்கிட்டு அதில் வந்து அடிப்படை என்னென்ன விஷயங்கள் வேணும், எது இதுக்கு வந்து உகந்தது அல்ல அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு டைமாக பார்க்கணும். இது வந்து டோட்டலாக வந்து எங்களுக்கு வந்து 23 லட்சம் வந்தது இந்த 1 ஏக்கருக்குள்ளார இருக்கிற இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் போடுற காசு எல்லாமே வந்து நமக்கு வந்து பொண்ணாக தாங்க மாறும். அதனால் நம்மளால் இப்போதைக்கு அங்கே எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்சதை மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். எனக்கும் ஜாக்குக்கும் ரொம்ப ஆசை என்ன அப்படின்னா விவசாயம் பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கான ஒரு இடம் இருக்கணும். அதில் வந்து நம்மளோட ஐடியாலாம் இருக்கும் இல்லையா, நம்மளுடைய ஆசைகள், எப்படி நம்ம வந்து ஒரு குழந்தைய வந்து வளர்க்கணும், அவங்க வந்து இப்படிலாம் ட்ரெஸ் போட்டு பார்க்கணும், இப்படி மேக்கப் பண்ணி வைக்கணும், அப்புறம் இப்படிலாம் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம லேண்டும் வந்து நம்மளுடைய குழந்தை தான். இந்த குழந்தைய வந்து எப்படிலாம் பண்ணால் அது வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு அழகுபடுத்தணும் அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நானும் ஜாக்கும் ரொம்ப நாளாக இது எங்களோட கனவு. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு இந்த இடம் கிடச்சது ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். காடுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து காலையிலே எழுந்திரிச்சு நாங்கள் வந்து அங்கே போகணுமா அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, ஏன்னா காலையில் நம்ம இடம், நாங்கள் வந்து தண்ணி பாய்ச்சறதுக்கெலாம் அந்த அண்ணா இருக்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் காலையிலேயே போயிட்டு நாங்கள் எங்கள் கையால் தண்ணி பாய்ச்சணும். அப்புறம் எங்களால் முடிஞ்சதை அந்த களையெல்லாம் எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய காய்கள் தோட்டத்தில் உள்ள களையெல்லாம் எடுக்கிறப்போ அதில் இருக்கிற சந்தோஷம் இருக்குது இல்லையா, நிஜமாக சொல்கிறேங்க, எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் கிடைக்க மாட்டுது, அந்த பியூரான காற்று கிடையாது. ஸோ இதெல்லாம் தாங்க நாங்கள் வந்து அனுபவித்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இந்த ஒரு 10 நாள் லீவ் வந்து இந்த மாதிரி ரொட்டீனில் தாங்க எங்களுக்கு போகுது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் வந்து அங்கே வந்து இந்தியாவில் வந்து செட்டில் ஆக போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. இல்லை, எங்களுக்கு இப்போதைக்கு அந்த பிளான் எதுவுமே கிடையாது. கொஞ்ச நாள் வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் ஓடட்டுமே, கொஞ்சம் வண்டி டயர் தேயிற அளவுக்கு ஓடுனா அதுக்கப்புறம் கொஞ்சம் தேயிற அளவுக்கு நம்ம தேஞ்சதுக்கப்புறம் இங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான், வேறு எதுவும் கிடையாதுங்க. அதனால் ஓடுற வரைக்கும் ஓடு ராஜா அப்படின்னு சொல்லி துபாயில் வந்து ஓடிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் இங்கே செட்டில் ஆகிற டைம் இருக்குது. அதனால் இப்போதைக்கு அந்த பிளான் எதுவும் கிடையாது நமக்கு. ஒரு சிலர் நினைக்கலாம், ஏன் இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு காட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா இப்போ வந்து வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சுங்க. துபாயில் கூட மழை பிச்சுக்கிட்டு ஊற்றுது, இங்கே வந்து பயங்கர வெயிலாக இருக்குது. அதனால் காலையிலேயே நம்ம வந்து ஒரு 5:30க்கெலாம் எழுந்திரிச்சு 6 மணிக்கு தோட்டத்துக்கு வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் தோட்டத்தில் உள்ள வேலைகள்லாம் நம்ம பார்த்துட்டு வெயில் ரொம்ப சுள்ளுன்னு அடிக்கிற டைமில் நம்ம போகலாம். ரொம்பவும் நம்ம வந்து இங்கே வெயிலே இதாகிறப்போ நம்மளால் முடிய மாட்டுது. அதனால தான் ஒரு 3 மணி நேரம் இருக்கணுன்றதுக்காக காலையிலே சீக்கிரமே வந்து நம்மளுடைய தோட்ட வேலைகள் எல்லாத்தையும் ஆரம்பித்தாச்சு. இந்த சைடை வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் போட்டு அதை வந்து பறிக்க ஆள் இல்லாமல் அப்படியே காஞ்சி போயிட்டதுனால 1-2 இருந்துச்சு, அதையும் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து நம்மளுடைய பச்சை மிளகாவை வந்து பறிச்சிட்ருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து பழமாக விட்டுட்டேன். ஏன்னா 1 மாதமாகவே வந்து பச்சை மிளகாவை பறிக்க வேணாம் அப்படின்னாச்சு.
ஏன் பழமாக விட்டேன் அப்படின்னா, நம்ம வந்து வரமிளகாவுக்கு யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ உள்ள வந்து பார்த்திங்கன்னா, நான் அன்றைக்கி போயிட்டு மார்க்கெட்டில் 1 கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 250 சொல்கிறாங்க. இதுவே நம்ம தோட்டத்தில் பறித்து காய வச்சு எடுக்கிறப்போ அதில் உள்ள சந்தோஷம் இருக்குது இல்லையா, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால் நாங்கள் வந்து அப்படியே ஒவ்வொரு செடியிலேருந்து அந்த வரமிளகாவை பறித்து எடுத்துகிட்டு போய் மெத்தையில் காய வச்சு ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் காய வச்சு அதை வந்து பதப்படுத்தி வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் அந்த செடியிலேருந்து கொத்து கொத்தாக காய்ச்சிருக்க போது அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. செடியிலேருந்து நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் பறித்தா தான் வந்து வரமிளகாவுக்கு நல்லாயிருக்கும். இந்த செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மயில்கள் வந்து எல்லா அட்டகாசமும் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த தக்காளி, பச்சை மிளகா, பழம் எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுட்டு மீதி போடுறத நம்ம வந்து முடிஞ்சால் திரும்ப நட்டு வைப்போம். இல்லை அப்படின்னா காஞ்சிருச்சு அப்படின்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. இதை வந்து ஏதோ நேற்றே வந்து பிச்சு போட்டிருக்காங்க போல். அதனால் பச்சை மிளகாய்க்காக யூஸ் ஆகுமேன்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் எடுக்கணும் அப்படின்னா பச்சையாக எடுத்துடலாம். நம்ம வந்து வரமிளகாவுக்கு விடும்போது நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் எடுத்தால் தான், நம்ம கொஞ்சம் பழுத்துருச்சே பாதி பச்சையாக இருக்குது பழுத்துரும் அப்படின்னு நினச்சி நம்ம பிச்சோம் அப்படின்னா அது வந்து மாதிரி வெள்ளையாக போயிடும். அது வந்து வரமிளகாவுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதை வந்து தனியாக எடுத்து போடுற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா பழுத்த பச்சை மிளகாவாக பறித்தாதான் வரமிளகாவுக்கு யூஸாக இருக்குன்றதுக்காக அவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுங்களா. இதுக்குன்னு ஒரு கூடை வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். நல்லா அந்த கோயிலுக்கெலாம் கொண்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹேண்டில் வச்சு கூடை வச்சுக்கணும் அப்படின்னு ஆசை. அதில் வந்து பறித்து எல்லாமே போடணும். கீரை எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, வரமிளகா, கத்திரிக்காய் எல்லா காய்களும் போடணும். அதில் வச்சுட்டு அப்புறம் ஒரு இடத்துல போட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் இருக்கும்போது டெய்லியும் நான்வெஜ் சாப்பிடணும்னு நினப்பேன். மண்டே மட்டும்தான் வந்து நான்வெஜ் இருக்காது எங்கள் வீட்டில். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துலேருந்து விளையிற எல்லா காய்களுமே டெய்லி ஏதாவது ஒரு காய்கள் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பீக்கங்காய் ஒரு நாள் கடைசில், அதுக்கப்புறம் வாழைக்காய் வச்சு புளிக்குழம்பு, வாழைக்காய் கூட்டு, வாழைக்காய் பொரியல் இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வெண்டைக்காய் சாம்பார். மெயினாக வந்து வாழை இலை இருக்குது இல்லையா, அதில் போட்டு சாப்பிட்ற சுகமே தனி சுகந்தாங்க. வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாம் செய்யும்போது நம்ம தோட்டத்துலேருந்து வருது அப்படிங்கிறப்போ அது ஒரு சுகமே தனி சுகமாக இருக்குது. இப்போ வந்து பச்சை மிளகாலாம் பறித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றது இல்லாமல் நம்ம வந்து அடுத்தடுத்த வேலைகளை செஞ்சால் தான் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்தில் நம்ம செடிங்களுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி விடணும். செடிங்களுக்கு தண்ணி விடுறது பார்த்திங்கன்னா ஒரே நெட்டுக்கு போக முடியாது. ஏன்னா ஒரு சைடு பாய்ஞ்சதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு நம்ம வந்து குழா வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு விடணும். இல்லை அப்படின்னா ஒரே இடத்துல பாயும். அப்படி ரொம்ப நேரம் பாய்ஞ்சிச்சு அப்படின்னா நிறைய தண்ணி வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால் இந்த மாதிரி குழாய்களை வந்து மாற்றி மாற்றி விட்டோம் அப்படின்னா சீக்கிரம் தண்ணி வந்து எல்லா இடத்துக்கும் போனது மாதிரி இருக்கும். நமக்கு வந்து கரண்ட்டு பில்லும் மிச்சமாக இருக்கும். ரெண்டாவது தண்ணி வந்து தேவையில்லாத இடங்களுக்கு போகாமல் இருக்கணுன்றதுக்காக நானும் ஜாக்கும் காலையிலே இந்த வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவோம்.
மண்வெட்டி கையில் வந்துகிட்டே இருக்கணும். அனுப்பிடுப்பா. இது வந்து இதுக்கு மண்ணை சுற்றிலும் இருக்கணும்ப்பா. சுற்றிலும் தான் தண்ணி போகணும். அப்புறம் அதுக்கெல்லாம் என்ன பண்றது? இருக்கு இந்த பேரு இது அங்க இருந்து வடக்கு சரி விடுங்க. நம்ம ரொட்டீனில் நம்ம விஷயங்களை பேசாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? ரொட்டீனாகவே இருக்காது இல்லையா? அதனால் உங்கள் காதுக்கு ஒரு 2-3 விஷயங்களை போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். எப்போவுமே நம்மளை வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த குறையெல்லாம் கேட்டுட்டு நம்மளும் வந்து அதே இடத்துல இருக்கவே இருக்காதீங்க. குறை சொல்கிற வாய் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து அந்த யோசனையை நடைமுறைப்படுத்துங்க. சரிங்களா? மற்றவங்களுக்காக அதே இடத்துல குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களுக்காக நீங்கள் என்றைக்கும் ஓடி ஒதுங்கி உட்காராதீங்க. சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயங்க, நான் இவ்வளோ உழைச்சிட்டேன், நான் இவ்வளோ பயணம் வந்து நடந்து வந்திருக்கேன், நான் இவ்வளோ உழைச்சி ஓடா போயிட்டேன்னு மட்டும் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. இன்னும் கொஞ்சம் காலம் நம்மளால் முடியும்னு நினச்சிட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்து வந்த பாதையோ அதை விட நம்ம இன்னும் முயற்சி செஞ்சோம் அப்படின்னா நல்ல வெற்றி தரும். சரிங்களா? இது வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து யோசித்து பாருங்கள். நம்ம வந்து நான் அப்போலேருந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்போ நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுல ரெஸ்ட்டுங்கிற வார்த்தைக்கே இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் காலம் போனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பே ரெஸ்ட்டு கேட்கும். ரெஸ்ட்டு எடுத்தால் தான் நம்மளால் முடியும். அதனால் இப்போ உழைக்கிற காலம், நம்மளுடைய ரத்த ஓட்டம் நல்லா ஸ்பீடாக போகிற காலத்தில் ரெஸ்ட் எடுக்காதீங்க. சரிங்களா? அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. நான் இதெல்லாம் பண்ணலான்னு நினைக்கிறேன், இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட எந்த சஜஷனும் கேட்காதீங்க. அவங்க அப்படிங்கிறது யாருக்கிட்டையுமே கேட்காதீங்க. உங்கள் மனசுக்கு என்ன தோணுது, உங்களுடைய ஹஸ்பண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதோடு சரி. மற்றவங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. அப்படி ஷேர் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த விஷயத்த வந்து செய்யாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படியே செஞ்சாலும் அவங்க வந்து நிறைய சஜஷன் வந்து நமக்கு சொல்லும்போது சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒருத்தவங்களோட மைண்டை வச்சு நீங்கள் எல்லாருமே ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஓகே இது ஓகே ஆகும், இது ஓகே ஆகாது, நம்மளால் முடியாது அப்படின்றத நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு அதை வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த ஒரு முடிவுமே எடுக்காமல் நான் இதை பண்ண போகிறேன், இதை செய்ய போகிறேன் அப்படின்னு மற்றவங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா மற்றவங்களாம் நமக்கு வந்து சஜஷன் சொல்லியே நம்ம வந்து கழுத்தை அறுத்துருவாங்க. அதனால் முடிஞ்ச வரையிலும் வெற்றி பெற்றதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். சரிங்களா? இப்போலாம் எங்கே போனாலுங்க நர்சரி இருக்கா ஒரு செடியை தூக்கு, இந்த நர்சரி இருக்கா ஒரு மரத்தை வாங்கு அப்படின்னு சொல்லி வாங்க ஆரம்பித்தாச்சுங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா பங்கனாப்பள்ளி 350 ரூபான்னு சொல்லி 280 ரூபாய்க்கு வாங்கினோம். எல்லா இடங்கள்லையும் பேரம் பேசுவீங்களா அப்படின்னா, ஆமாங்க, பேரம் பேசினா தான் நல்லாயிருக்கும் என்னோட மனசு. 350 ரூபான்னு சொல்கிறாங்க, அதனால் 250 ரூபாய்க்கு கேட்டேன். 30 ரூபா சேர்த்து 280 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். அதை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நாட்டு கொய்யாப்பழம் வாங்கினேன். எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து அந்த ஹைப்ரிட் வாங்காமல் நாட்டு பழங்களை வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா வந்து ஹைப்ரிட் அப்படிங்கிறப்போ ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் காய்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அதனுடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் குறைஞ்சி போயிடும். அதனால் முடிஞ்ச வரையிலும் விதையிலேருந்து வரவங்களை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன். 1-2 மரங்களை மட்டும்தான் வந்து ஹைப்ரிட் வச்சிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 மரம் தான் வாங்கினேன். ஒன்று வந்து பங்கனாப்பள்ளி, ஒன்று வந்து நாட்டு கொய்யா வாங்கினேன். நம்ம தோட்டத்தில் வந்து கொய்யாப்பழமும் மாமரம் தான் அதிகமாக வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நல்லா வந்திருக்காப்போ. இருங்க பார்த்து. எதாக இருந்தாலும் தண்ணி பாய்ச்சறது இல்லை. இதில் இருக்கணும் மண்ணு கறக்கல. நாங்களும் வச்சுருக்கதான் ஒட்டுக்கணும். இது இப்போ எனக்கு ஆச்சிருக்கெல்லாம் இதுதான் கொட்டக்கண்ணு தான். 3.5 வருஷம் தான், 4 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கு காய்ச்சிச்சு. இதெல்லாம் கோயம்புத்தூரில் கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு 4 கன்று ஒரு ஆளுக்கு. எப்படி ஃப்ரீயாக கொடுப்பாங்கம்மா. வேலை பார்த்தேன் செட் எடுத்து. சரி சரி சரி. அதில் கொடுப்பாங்க டெய்லியும். பார்க்கு நான் வரையில ஒரு 10-12 கன்று கொண்டாந்து அதில் 2-3 நாள் தான் காப்பாற்றினேன். அப்புறம் நிறைய ஆள் கொண்டு அது கம்பியில் கொண்டு கட்டி விடுங்க. ஆறு இங்கே ஓசி கிடக்கு பாருங்கண்ணா. என்னன்னா இந்த சைடே தென்னை மரம் இல்லாமல் ஃபுல்லாக மாமரம், கொய்யா மரம், சப்போட்டா மரம், இது ஃபுல்லாகவே இந்த 2 லைன். ஏன்னா இது மண் நல்லா இருக்கும், சீக்கிரம் காய்க்கும் கண்ணி. இது 2 தான் 2 இருக்க போகும். அங்கிட்டு இருக்கிறது இருக்கட்டும். இடையில தென்னை மரம் மேலே ஓடி போயிடும், பாய்க்கன்னு கீழே காணும். இதெல்லாம் இன்னும் 2 வருஷம் போச்சுன்னா அது பாட்டில் மேலே போயிடும், எல்லாமே ஓடி போயிடும். அப்புறம் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இங்கே வந்து மழை பெஞ்சுன்னா 1 வாரம் தாங்கிடும். தண்ணி விட வேண்டியது வேலை பார்த்தா வந்தமான அது இங்கிட்டு பேஞ்சிருக்கு. அங்கே இருக்கு பாருங்க. இது அகரா ஸ்கூல் இருக்குல்ல, அங்கே பாருங்க ஒரு கண்ணு 1500 ரூபா சொன்னாங்க. காய்ச்சி இருந்துச்சு, இத்த பெரிய கண்ணு. ஏப்பா இதெல்லாம் பிழைக்காதுன்ட்டு வந்துட்டேன். ரொம்ப பெரிய கண்ணு வைக்கக்கூடாது. ஆமாம் ஆமாம். சொன்னா சொல்லுங்க.
முருங்கை மரம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அதில் வந்து அயன் சத்து அதிகமாக இருக்குது. அதனால முருங்கைப்பூ வந்து டெய்லி சாப்பிட்ணும். இது இல்லாமல் இந்த பனைமரம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கரையான் கொத்து கொத்தாக வந்து இது கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து நம்ம அந்த புத்து பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கீழே வரைக்கும் போய் நம்மளுடைய பனைமரத்தை வந்து காலி பண்ணிடும். அதனால் சீக்கிரம் வந்து இதை காலி பண்ணிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த புத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து இந்த இடம் கிளியராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த புத்து வச்சுருந்தோம் அப்படின்னா தேவையில்லாத பூச்சிப்பட்டெல்லாம் இது பண்ண ஆரம்பிக்கும். அதனால் கிளியர் பண்ண சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு 2-3 நாளில் நொங்கு வந்து பறிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நொங்கு பறித்ததுக்கப்புறம் அதையும் நான் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். எனக்கு இந்த பனைமரம் வந்து அவ்வளோ ஆசைங்க. எல்லா மரத்தை விட எனக்கு வந்து பனைமரம் வந்து அது ஒரு உயிர். ஏன்னா வந்து அது சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய ஆசை வந்து அப்படி இருக்குது. எப்போவுமே எனக்கு வந்து நொங்குன்னா அவ்வளோ பிடிக்கும். நொங்கு, இளநீ. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு இடம் வந்து நொங்கு. அது எனக்கு கிடைச்சது பெரிய ஒரு வரம்னு தான் நினைக்கிறேன். இந்த இடம்லாம் பாருங்கள், தண்ணி என்ன தான் விட்டாலும் அந்த வேறு பகுதியிலலாம் வந்து எறும்பு வந்துருச்சு. ஸோ இந்த விவசாயமே நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை தருது. ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் வந்து முயற்சி செஞ்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். இந்த மிளகாலாம் பாருங்களேன், எவ்வளோ செக்கச்சவேல்னு இருக்குது பாருங்களேன். எங்கிட்ட எடுத்துகிட்டு போகணும்? அந்த லாஸ்ட் பனைமரத்துக்கிட்ட தண்ணி இல்லை. விடுப்போ இந்த இந்த லைன் ஃபுல்லாகவே தண்ணி இல்லை. ஒரு நேரம் பாயும்.
கடைசியாக எல்லாத்துக்கும் தண்ணி விட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பறிச்சாச்சு, கத்திரிக்காய் பறிச்சாச்சு, அப்புறம் வாழைப்பூவும் பறிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு இலை வேணும் இல்லையா, அதனால் அங்கே இலையை கட் பண்ணி வச்சுக்குவேன். அப்புறம் போகிற நேரத்துக்கு நல்லா கழுவிட்டு நம்ம வந்து அழகாக அடுக்கி கட் பண்ணி நம்ம எடுத்து போனோம்னா ஒரு 2 நேரம் 3 நேரம் சாப்பாட்டுக்கு சரியாக இருக்கும். அதுக்காக எடுத்து கழுவிட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சவுண்டெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு ரொட்டீனில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.